அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, கூடார வள்ளி தினம் 11/1/2026. நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடக்க அற்புதமான ஒரு ஆன்மீக சூட்சமத்தை சொல்ல போகிறேன். ஆடியோவை முழுமையாக கேளுங்க, ரொம்ப எளிமையானது தான், சரிங்களா? சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல். இந்த வருடம் மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி வருகின்றது. இந்த வருடம் மகா சிவராத்திரிக்காக நாங்கள் 3 தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம். மாதேவா மகா சிவராத்திரி குழு மற்றும் ஓம்காரா மகா சிவராத்திரி குழு மற்றும் சதாசிவா மகா சிவராத்திரி குழு. அனைத்து தரப்பு மக்களும் சிவத்துடன் கலக்க வேண்டும், சிவத்துடன் அன்று இருக்க வேண்டும் என்பதற்காக 3 வெவ்வேறு வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்க போகிறோம். அதனுடைய விவரங்கள் தெரிந்து கொள்ள டிஸ்பிளேல என் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அல்லது உங்கள் பேர் டைப் பண்ணி அனுப்புங்க, அல்லது இறைவணக்கம் டைப் பண்ணி அனுப்புங்க, அல்லது ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அந்த குழுவினுடைய முழு விவரங்களை தருகின்றேன். கூடாரவள்ளி என்பது மார்கழி மாதத்தின் 27ஆம் நாள் கொண்டாடப்படும் ஒரு வைணவ பண்டிகை. ஆண்டாள் தனது விரதத்தை நிறைவு செய்து ரங்கநாதருடன் இணைந்ததாக கூறப்படும் இந்த அற்புதமான நாள்ல துணி தானம் தரணும். யாருக்கு தெரியுங்களா? உங்க வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திருமணமாகாத கன்னி பெண்ணுக்கு ஆடை தானம் செய்ய வேண்டும். எந்த ஆடை தானம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆடை முதல்ல கடையில் போய் வாங்கிக்கங்க. வாங்கிட்டு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு அந்த ஆடையை எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாள் பாதத்தில் வைத்து முழு பக்தியோடு உங்கள் பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெருமாளை வணங்கிட்டு அதன் பிறகு அந்த ஆடையை தானமாக ஏதாவது ஒரு திருமணமாகாத கன்னி பெண்ணுக்கு தாருங்கள். எந்த நேரத்தில் வேணால் தரலாம். அப்படி ஆடை தரும் பொழுது அது ராகு காலம் யமகண்டமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான். ரொம்ப அருமையான தானம். சென்ற ஆண்டு இந்த தானத்தை நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருந்தோம். பல சகோதர சகோதரிகள் இந்த தானத்தை செஞ்சு அவங்களுடைய அற்புதமான அனுபவங்களை எங்களோட வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துக்கிட்டாங்க. எனவே இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் நினைச்ச காரியம் நடக்காமல் இருக்கோ, யாருக்கெல்லாம் துன்பம் அதிகமாக இருக்கோ, யாருக்கெல்லாம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு என்ன இருக்கோ அவங்க இந்த தானத்தை கொடுங்க. என்ன வேண்டுதல் வேணால் வச்சுக்கோங்க, நிச்சயமாக அது நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை, தத்தாத்ரேயர் மகா ஹோமம். சில குறிப்பிட்ட ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு. எனவே அவர்களுக்காக இந்த ஹோமம் நடத்தி மகா ருத்ராட்ச மாலை பிரசாதமாக தருகின்றேன். எந்தெந்த ராசின்னு மேலே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். உங்கள் வீட்டில் அந்த ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த தத்தாத்ரேயர் மகா ஹோமத்துக்கு பதிவு பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.